கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரா? சிலுவையின் மேல் சுமந்து கொண்டார். இந்த உலகத்துக்குள்ள நோய் எப்படி வந்தது அப்படின்னா, தேவன் நோயை உலகத்தில் படைக்கவில்லை. ஒரு ஆரோக்கியமான, ஒரு நன்மையான, ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல உலகத்தை தான் தேவன் என்ன செய்திருந்தார்? படைத்திருந்தார். நீங்க ஆதியாகமத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றையும் படைத்து விட்டு இது நல்லது என்று கண்டார். நோய் அவர் என்ன செய்யல? படைக்கல. எப்பொழுது முதல் மனிதன் பாவத்திற்கு கீழாக சென்றாரோ, அதன் விளைவாக நோய் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறது? வருகிறது. இந்த நோய் எதன் மூலமாக வருதுன்னு சொன்னா, இந்த பாவத்தின் மூலமாக தான் என்ன செய்து வருது. இந்த பாவம் தான் மனிதனையும் தேவனையும் என்ன செய்கிறது? பிரிக்கிறது. இந்த பாவமானது மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பகையை உண்டு பண்ணுகிறது. இதை சரி செய்கிறதற்காக, இதிலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் தேவகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 2:14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறக்கும் பொழுது தேவதூதர்கள் சொல்லிய வார்த்தை. இந்த வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அதாவது மனிதர்களுக்கு இடையே பிரியம் சொல்லி இது என்ன செய்யல? சொல்லப்படல. தேவனுக்கு மனிதர்கள் மேல் பிரியம் உண்டாவதாக. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு பகை இருந்தது இல்லையா? இந்த பாவம் ஒரு தடையாக இருந்தது இல்லையா? இந்த தடை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தகர்க்கப்பட்டாயிற்று. தேவன் மனிதன் மேல் கோபமா இல்லை, தேவன் மனிதன் மேல் சமாதானத்தோடு இருக்கிறார். இந்த நற்செய்தியை தான் இங்க தேவதூதர்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாரு. மனிதர் மேல் என்ன உண்டாக கடவது? பிரியம் உண்டாக கடவது. அப்போ அந்த பிரியம் உண்டாகணும்னா அங்க என்ன செய்யப்படணும்? அந்த பாவம் எடுக்கப்பட வேண்டும். இந்த செயலை செய்யறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினாரா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த தண்டனைய நாம ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பதில் நம் சார்பில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதில் என்ன செஞ்சார்? அவர் நின்று கொண்டிருந்தார். பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார்? பாவமாக்கப்பட்டார். அந்த தண்டனைகளை நமக்கு பதில் ஏற்றுக்கொண்டாராம். தண்டனைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளல, நல்லா கவனிங்க. நமக்கு அந்த பாவத்தின் இயல்புல இருந்தும் நமக்கு அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறானா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பாவ இயல்பின் நிமித்தம் என்ன விளைவுகளை சந்தித்து கொண்டிருந்தோமோ, நம்மளுடைய ஆவி எப்படி மரித்து போய் இருந்ததோ அதெல்லாம் ஒழிந்து ஒரு புதிய ஆவியை என்ன செய்து கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம். ஏன்னா இதற்குரிய தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டாரா? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 52:14. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சிலுவையில அவர் மனித ரூபமே இல்லாமல் இருந்தார். அதாவது நம்முடைய தண்டனையை, அந்த பாவத்திற்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை அவர் 2 மடங்கு ஏற்றுக்கொண்டாரா. 1 மடங்கு இல்ல, 2 மடங்கு. முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவத்திலிருந்து கடைசி மனிதன் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகைக்கு முன்னால் பிறக்க போகிற குழந்தையின் பாவம் வரைக்கும் அங்க அவர் என்ன செஞ்சிட்டாரா? சுமந்து கொண்டார். அதுவும் 1 மடங்கு இல்ல, எத்தனை மடங்கு? 2 மடங்கு. அதனாலதான் அங்க தண்டனை எப்படி இருக்குது பாருங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை, ஆக்கினை அவர் மேல் வந்தது. உழுத நிலம் போல காணப்பட்டாராம். அதனால் நீங்களும் நானும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். யார் ஒருவர் இதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க என்னவாக மாற்றப்படுறாங்க? புதிய சிருஷ்டியாக. அந்த பாவ இயல்பு மறைந்து தேவ இயல்பை நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம்? பெற்றுக் கொள்ளுகிறோம். என்ன காரணத்தினால் நோய் பூமிக்குள் வந்தது? பாவத்தின் விளைவாக. இந்த பாவத்தையே அவர் எடுத்துக்கொண்டார் என்றால் நோய் எப்படி வர முடியும்? வேறையே அவர் எடுத்துட்டாருன்னு சொன்னா கனி எப்படி வர முடியும்? வேறு இருந்தா தானே கனி வரும் இல்லையா? அதனாலதான் 1 பேதுரு 2:24 சொல்லுது. மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து, பாவங்களுக்கு என்ன செஞ்சிட்டோமா? மரித்து போய்விட்டோம். நாம் பிழைத்திருக்கிறது நாம் அல்ல, கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? பிழைத்திருக்கிறார். அதுல எப்படி நோயின் இயல்பு இருக்க முடியும்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.